Hi friends, welcome to Priya Ramesh Kitchen and Beauty Tips. New recipes தெரிஞ்சிக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். புதிய சுவையில் ஆரோக்கியமான மக்கா சோளம் தோசை, கார்ன் தோசை தான் பார்க்க போகிறோம். மொறுன்னு ஹோட்டல் ஸ்டைலில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கார்னில் ஹை ஃபைபர் இருக்கிறதுனால டைஜஷன் ப்ராசஸை ரொம்பவே ஈஸியாக ப்ரொமோட் பண்ணும். கார்னில் விட்டமின் பி இருக்குது, அது ஓவரால் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இப்போது ஒரு பவுலில் ஒரு கப் இட்லி அரிசி, 200 கிராம் 100 கிராம் உளுந்து, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 கப் ஃப்ரெஷ் கார்ன் சேர்த்துக்கலாம். கார்னை நல்லா உரிச்சு எடுத்துருக்குறோம். பாருங்கள், இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கார்ன் ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னா இன்னொரு கப் கார்ன் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 3 டைம்ஸ் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. க்ளீன் பண்ணி எடுத்து 3 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. நல்லா ஊறணும். இப்போ நல்லா ஊறிடுச்சிங்க. இப்போது நல்லா ஊறி இருக்கிற இந்த கார்னை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மாவு வந்திருக்குன்னு. இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு அரைச்ச உடனே செய்யலாங்க. சோளம் யூஸ் பண்ணியிருக்கிறோம்னு யாருக்குமே கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா வச்சுக்கலாம். தவா சூடானதும் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி மாவு எடுத்து மெலிசாக ஊற்றிக்கோங்க. சிம்லேயே இருக்கட்டும் அடுப்பு, அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். பாருங்கள் தோசை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. முறுவலான தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இதில் இட்லி அரிசிக்கு பதிலாக பச்சரிசி, புழுங்கல் அரிசி, எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் சேர்க்கறதுனால மாவு சாஃப்டாக வரும். நம்ம ஃப்ரெஷ் கார்னுக்கு பதிலாக ட்ரை கார்ன் கூட சேர்த்துக்கலாங்க ஊற வைக்கும்போது. பாருங்கள் தோசை எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. அப்படியே ஹோட்டல் ஸ்டைல் மொறு தோசை ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இதில் கார்ன் சேர்த்துருக்கிறீங்கன்னு தெரியவே தெரியாது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம எப்போவுமே அரிசி மாவில் தோசை செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான கார்ன் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ருசியாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இட்லி பொடி கூட வச்சு சாப்பிட்லாங்க. இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைல் மொறு தோசை வீடியோ பார்த்தோம். இந்த ஆரோக்கியமான மக்கா சோளம் தோசை பிடிச்சிருந்துச்சுன்னா பிரியா ரமேஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.